அந்த தெளிவான ஒரு வசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை நாங்க எடுத்து வச்சோம். நீங்க ஒரு கேள்வி கேட்டு அதுல இருந்து போறீங்க, அந்த கேள்விக்கு பதில் இல்லைங்கிற குற்றச்சாட்டை சொல்றீங்க. ஆனா நிச்சயமாக அந்த கேள்விக்கு பதில் இருக்குது. ஏதோ முகமது நபி வந்துதான் ஹஜ்ஜினுடைய காலத்தை மக்களுக்கு அறிவித்த மாதிரியும், அதற்கு முன்னால் அதுவும் அந்த இது அல்லாத வேற விஷயங்கள்ல தான் பதியப்பட்டிருக்கிற மாதிரியும், ஹஜ்ஜினுடைய மாதங்கள் யாரும் தெரியாதுங்கிற மாதிரியும், யாருமே அறியாத ஒரு விஷயம் மாதிரியும் சகோதரர் பேசுறாரு. முதல்ல நான் ஒரு கவனத்துக்கு ஒன்றை கொண்டு வருகிறேன். குர்ஆன் நல்லா தெளிவா சொல்லுகிறார். மில்லத்த இப்ராஹிம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மார்க்கத்தை மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம் சொல்றாரு. உங்களுடைய தந்தை இப்ராஹிமின் மார்க்கம் சொல்றாரு. இப்ராஹிம் காபாவை கட்டுகிறார், கட்டி மக்களை ஹஜ்ஜுக்கு அழைக்கிறார். அப்புறம் அந்த வழி வழியா ஹஜ்ஜு தொடர்ந்து வருது. மாதங்கள் 12 என்பது எப்படி தெரியுமோ அதே மாதிரி புனித மாதங்கள் எது என்பதும் தாலிக்க தீனுல் கையும் இங்கேயே வருது. இவர் படிச்சாரு, அந்த வசனத்திலேயே வருது. தாலிக்க தீனுல் கையும். இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட்டதாக மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. பிரித்தறிவித்து காட்டும் குர்ஆனாக குர்ஆன் நம்மிடையே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது அல்லாத இந்த ஒரு கொள்கைக்கோ வாழ்வியலுக்கோ சம்பந்தமில்லாத பல விஷயங்களை அவங்க எடுத்துக்கொண்டு போறாங்க. அன்பான சகோதரர்களே, அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஹஜ்ஜின் மாதங்கள் எது, 4 மாதங்கள் எது அப்படிங்கிறது மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருக்குங்கிறத நம்ம குர்ஆன்ல இருந்து விளங்கி கொண்டிருக்கிறோம். தவிர அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் அல்லாஹ் சொல்றாரு. ஹஜ்ஜு அறியப்பட்ட மாதங்களில் ஆகும். ஹஜ்ஜு என்பது அறியப்பட்ட மாதங்களில் ஆகும். இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, அது அறியப்பட்ட மாதமாக இருக்கிறது. மேலும் இன்னொரு வசனம் இருக்கு. பிறைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், அவை மக்களுக்கு காலத்தை காட்டுபவையாக இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாக இருக்கின்றன சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாக இருக்குன்னு சொல்றாரு. துல்ஹஜ் மாதம் என்பது ஜனவரி பிப்ரவரி மாதிரி வெவ்வேறு மாதங்கள் மாதிரி உலகத்துல நிலைநாட்டப்பட்டு புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். வாழ்வியல் வழிகாட்டி குர்ஆன். வாழ்க்கை பூமியில விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த வழியில போகணும், எப்படி செயல்படணுங்கிறத கைடு புக் தான் குர்ஆன். நமக்கு எல்லா விஷயமும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் பேசல. இன்ஃபேக்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு வேதம்னா இந்த மாதிரி இதான் கொள்கை, இதான் வணக்க வழிபாடு, இதுதான் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், இதுதான் உங்களுடைய ஏவல், இதுதான் உங்கள் விளக்கல் கேட்டகரைஸ் பண்ணி அல்லாஹ் மனுஷன் பேசுற மாதிரி. இது தொழுகை என்றால் நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி நின்று கொள்ள வேண்டும், கைகளை உயர்த்த வேண்டும், அப்படி இந்த மாதிரி பழகிட்டாங்க நம்மள. குர்ஆன்ல அல்லாஹ் எல்லாத்த பத்தியும் தெளிவா சொல்லியிருக்காரு அடிப்படையில் நாங்க சொல்றோம். மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் சொல்றோம். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் அல்லாஹ் சொல்றதன் அடிப்படையில் சொல்றோம். ஹஜ்ஜின் மாதங்களை துல்ஹஜ் அறிவிக்குது. தவிர துல்ஹஜ்ஜை தொடர்ந்து இந்த 9வது அத்தியாயத்தின் முதல் வசனம் 2வது வசனத்திலே அவருடைய கேள்விக்கு பதில் இருக்கு. துல்ஹஜ்ஜை தொடர்ந்த 4 மாதங்கள் தான் புனிதமானவைங்கிறதுக்கு தொடர்ந்து பேசுவோம். அந்த வசனத்துல அந்த அத்தியாயத்துல அவர் எந்த அத்தியாயத்துல இருந்து கேட்டாரோ அந்த வசனத்துல இருந்தே தான் நான் சொன்னேன் தாலிக்க தீனுல் கையும். வேற வசனத்துல சொல்லல, அந்த வசனத்திலேயே இருக்கு. எந்த வசனத்துல அல்லாஹ் மாதங்களை பற்றி குறிப்பிடுகிறாரோ, புனித மாதங்களை பற்றி நமக்கு அறிவிக்கிறாரோ, அந்த வசனத்துல அல்லாஹ் தாலிக்க தீனுல் கையும் ஒரு கீவேர்டு போடுறார். அல்லாஹ்வின் வார்த்தைகள் பூர்ணமானவை. நம்ம அதன் அடிப்படையில குர்ஆன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன் தொடர்ந்து நம்ம பேசுவோம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவோம். அந்த வசனத்தை ஒரு தடவை படிக்கிறேன். பராத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன் ஃபஸீஹு ஃபில் அர்லி அர்பஅத அஷ்ஹுரின் வஅலமு அன்னக்கும் கைரு முஅஜிஸில்லாஹ் இன்னல்லாஹ முஜ்ஸில் காஃபிரீன். தொடர்ந்து அடுத்த இதுல பதில் தருவோம். எல்லா கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் பதில் தருவோம். எங்களுடைய எந்த கேள்விக்கு அவங்க பதில் தரலங்கிறது நினைவூட்டிக்கணும். முதல் 2 வசனங்களில் இருக்குது. இது தொடர்ந்து எப்படி அந்த மாதிரி
மூணு பில்லு அடிச்சிட்டு இருக்கிறோம். இப்ப இனி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பில்லு, 9 நிமிஷம் ஆன பிறகு அப்புறம் முடிக்கும் போது ஒரு பில்லு லாஸ்ட் அதோட முடிச்சிட வேண்டியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டுங்க பதில்கள் சொன்னாரு. நாம் எந்த கேள்வியை கேட்கவில்லையோ அதுக்கு பதில் சொன்னாரு. எந்த கேள்வி கேட்டோமோ அதுக்கு பதில் சொல்ல. நல்லா கவனிச்சுங்க. அதாவது நான் கேட்ட கேள்வி என்ன, அவர் சொன்ன பதில் என்ன. அடுத்து இன்னொன்று இருக்காரு, மில்லத் இப்ராஹிம் அது தூக்கிட்டாங்க. அப்புறம் பாருங்க கூட்ட, அது அப்புறம் பார்த்துக்குவோம். இதுல என்னன்னா, நான் கேட்ட கேள்வி என்ன, அவர் சொன்ன பதில் என்ன, அதனால நீங்க கவனிக்கணும். குர்ஆன் புரியவில்லை என்று நான் எங்களுடைய தரப்பு சொன்னா தௌஹீத் ஜமாத் சொல்லுது குர்ஆன் புரியாது அப்படின்னு சொல்லிச்சுன்னு வைங்க. சான்றடைந்தவர் தெளிவானது, விவரமானது, தெளிவானது குர்ஆன், அது நிறைய இருக்கு எங்களுக்கு தெரியுமா. குர்ஆன் புரியவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. குர்ஆன் நல்லா புரியும். குர்ஆன் தெளிவில்லை என்றும் நாங்கள் சொல்லவில்லை. குர்ஆன் தெளிவானதுதான். தலைப்பு என்ன நான் கேட்கிறேன். குர்ஆன் தெளிவானதா தெளிவில்லையா என்பதல்ல தலைப்பு. குர்ஆன் புரியுமா புரியாதா என்பதல்ல தலைப்பு. குர்ஆன் தான் புரியும் நாங்க சொல்றோமே. குர்ஆன் புரியும், குர்ஆன் தெளிவானதான். கேள்வி என்னன்னு சொன்னா, மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டுமே போதுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படி பேசிட்டு லேசா தலைப்புக்குள்ள வந்தாருங்க. அவரு 5 நிமிஷம் பேசினாரு. 5 நிமிஷம் பேசும்போது பழைய கேஸ் தான். முதல்ல கேட்டாங்களே சம்பந்தம் இல்லாம, அப்படிதான் 5 நிமிஷம் சென்று மெதுவா தலைப்புக்குள்ள நுழைஞ்சாரு. இன்னும் இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ் இத்தனை அஷ்ஹரம் வசனம் சொன்னமா இல்லையா, அதுக்குள்ள நுழைஞ்சாங்க. நுழைஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் காட்டுவாங்க போல இருக்கு. இந்த வசனத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. 4 மாசம் டக்குன்னு கட்டுவாங்க போல இருக்கு. பிரச்சனை இருந்து போல பார்த்தா அந்த வசனத்தை விட்டு அப்படி ஹஜ் பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்கிற கேள்வி என்னங்கிறத விட்டார் பாருங்க. கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த வசனத்தில் அல்லாஹ் 12 மாசம்னு சொல்றான். 12 மாசம் பிரச்சனை கிடையாது. 4 மாசத்தில் ஒரு செயலை செய்யக்கூடாதுங்கிறான். ஒரு செயலை செஞ்சிடாதீங்க, அது பாவமா போயிடும். அந்த 4 மாசத்துல அந்த செயலை செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. நன்மையான காரியம் கூட பெரும் பாவமான காரியமா ஆயிரும் அந்த 4 மாசம். அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த 4 மாசம் எதுன்னு சொல்லி குர்ஆன்ல இருந்து காட்டணும். நாங்க அவர் என்னமா சொல்ற, அவர் அதை இன்னும் தலைப்புக்கு அப்பால போறாங்க. அவங்க என்னமா ஹதீஸ் நபி தலைப்புக்கு அப்பால போறது அவங்க வேலையா போச்சு. நபி இடத்தில் ஹதீஸ் நம்ம சொல்லமா, நான் ஏதாவது அந்த வார்த்தை யூஸ் பண்ணமா, அவங்களா சொல்லிக்கிறாங்க. கற்பனை சொல்லிக்கிறது குர்ஆன் மட்டும் நீங்க போதும்ங்கிறீங்க. அதான் உங்க வாதம். உங்க வாதம் என்னன்னு சொன்னா, அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆன் மட்டும் போதும் அப்படிங்கிறீங்க. நாங்க என்ன, குர்ஆனும் வேண்டும், அது மட்டும் போதாதுங்கிறோம். நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா, குர்ஆனை வேண்டான்னு சொல்லல, திருப்பி அந்த மாயை உற்பத்தி பண்றாங்க. குர்ஆன் வேண்டாங்கிறாங்க, குர்ஆன் தெளிவில்லைன்னு சொல்றாங்க, குர்ஆன் புரிய, இந்த மாதிரி உள்ளதுக்கு அர்த்தம். புரியவில்லை என்று சொன்னா அந்த வசனம் சொல்லு. ஏன் புரியல, அழகா தெளிவானதான் குர்ஆன் சொல்லுது, அதான் தெளிவானதானே, அதுதான் புரியுமே. இப்ப புரிஞ்சிருக்கு இந்த வசனம். எப்படி புரிஞ்சிருக்கு? ஒரு மாதம் என்பது 12 மாசம்னு புரிஞ்சிருக்கு. அது சந்தேகம், அதுல குழப்பம் இல்ல. எனக்கு புரியல. ஒரு வருடம், மாதம் என்பது 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் 4 மாதத்திற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது. அதுவும் புரிஞ்சிருக்கு. புரியல நாங்க சொல்லல, இது தெளிவா சொல்லலன்னு சொல்ல. 4 மாதங்கள்ங்கிறது போர் செய்யக்கூடாத மாதங்கள் தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த 4 மாதங்கள் என்னென்ன புரியலன்னு அர்த்தம் வராது. 4 மாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதான் புரிஞ்சிருச்சு. என்னென்னு கேள்வி, அது என்னென்ன குர்ஆன்ல எங்க இருக்கு, அது மட்டும் போதும்னா காட்டுகிறோம். இதுக்கு பதில் சொல்லி அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போவோம். இது மாதிரி நிறைய இருக்கு சேம்பிள். இதுக்கு சொல்லிட்டு அடுத்து போங்க. கஷ்டம். நான் ஊழ பேசுறேன், நீங்க இன்னும் இருக்குல்லப்பா 4 மாசம், 1 2 3 4 எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 4 பேர் பேரை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பேர் தானங்க, மணிக்கணக்கில் பேச வேண்டாம். கேள்வியா நான் மணிக்கணக்கில் விளக்கணும். பதில சொல்றது இந்த இருக்கு 4 மாசம் பிரச்சனை இருந்துச்சுங்கிறேன். அதை காட்டுறதை விட்டு போட்டு என்ன பண்ணாம சொல்றீங்க? அதாவது நாங்க தலைப்புக்கு சம்பந்தப்பட்டு தான் பேசணும். தலைப்புக்கு வெளியில நாங்க போய் பேசல. அதை விவரிச்சாச்சுன்னா நாங்க திருத்திக்கிறோம்னு ஒரு வார்த்தை விட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தையில உண்மையா இருந்தா இப்ப நாங்க எடுத்து காட்டுறோம், கண்டிப்பா திருத்தி கொள்ளணும். இல்லைன்னா அது சரியான ஒரு பேச்சு இல்ல. தலைப்புக்கு உட்பட்ட என்ன வாதத்தை நீங்க வச்சீங்க? எல்லாத்துக்கும் குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆன் மட்டும், வணக்கம், கொள்கை, வழிபாடு எல்லாத்துக்கும் குர்ஆன் மட்டும் போதும் அப்படி சொன்னீங்கல்ல. அதுக்கு என்ன ஆதாரத்தை எடுத்து வச்சீங்க? 4ல 5ல 49 வசனம். வானிஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை வைத்து அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பளியுங்கள் இப்படின்னு இருக்கு. அல்லாஹ் இறக்கி வைத்ததை வைத்து தீர்ப்பளியுங்கள், இதுதான் அது கருத்து. அல்லாஹ் இறக்கி வைத்தது குர்ஆன் மட்டுமா?
அப்படியே அங்க வாதம் வச்சிட்டு இருக்கிறோம். இங்க என்ன நாம கேட்டுட்டு இருக்கிறோம்? குர்ஆன் மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா இந்த ஆயத்துல குர்ஆன் மட்டும் போதும்னு எங்கேயா சொல்லி இருக்குது? அந்த ஆயத்துல அல்லாஹ் இறக்கி வைத்தது கொண்டு தீர்ப்பளியுங்கள், இது அந்த ஆயத்துடைய அர்த்தம். குர்ஆன் மட்டும் வைத்துக் கொண்டு தீர்ப்பளியுங்கள் எங்க இருக்குது? அந்த இது வேணா அவங்க சொல்லட்டும். இந்த ஆயத்துல குர்ஆன் மட்டும் அப்படிங்கிற எத்தனைங்கிறதுக்கு, அதாவது எதை எதையெல்லாம் இறக்கி வச்சான் அப்படிங்கறதுல இப்ப நம்ம கேட்கிறது. குர்ஆன் மட்டும் தான் அல்லாஹ் இறக்கி வச்சானா? இங்க கேள்வி வந்து நாங்க அதான் கேட்கிறோம். குர்ஆன் மட்டும் இங்க போதுங்கிறதுக்கு இந்த ஆயத்துல எங்க இருக்குது? மட்டும்ங்கிறதுக்கு ஒரு வார்த்தை அவங்க காட்டட்டுமா? குர்ஆன் மட்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை காட்டட்டுமா? அதுல இருந்து காட்டினா முடிஞ்சு போயிடுச்சு. இது பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இது வந்து தலைப்புக்கும் அவங்க எடுத்து வச்ச ஆயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தலைப்பு வந்து குர்ஆன் மட்டும் போதுமாங்கிறது தானே.